சலீம் அனார்கலி காதல் கதையோட பாகம் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்ட் 1 என்ன பார்க்கல அப்படின்னா நம்மளோட பேஜ்ல இருக்கு, மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். ஒற்றர்கள் மூலமா இந்த காதலை பத்தின செய்தி அக்பருக்கு தெரிய வருது. ஆரம்பத்துல அக்பர் இது வெறும் மோகமா இருக்கும், ஒரு சில மாதங்கள் பழகிட்டு இந்த சலீமே இவளை விட்டுருவான் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா நாட்கள் போக போக தான் சலீமுக்கு அனார்கலி மேல இருக்கிறது உண்மையிலே காதல் அப்படிங்கிறது அக்பருக்கு புரிஞ்சது. இது உண்மையிலே காதல் அப்படிங்கிற பட்சத்துல ரொம்பவே விபரீதமானது. ஏன்னா ஒரு நடனம் அங்கே திருமணம் செஞ்சுக்கிற ஒருத்தருக்கு அரசரா பதவி கொடுக்கறதுக்கு அந்த சட்டம் அனுமதிக்காது. அரசர் அக்பருக்கு எத்தனையோ மகன்கள் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை காப்பாத்துற தகுதி சலீமுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவர் முழுசா நம்பினாரு. ஒருவேளை இந்த அனார்கலியோட விஷயத்துல சலீம் அரசனாக்கப்படுறதுல இருந்து நிராகரிக்கப்பட்டா தான் கட்டி காப்பாத்தி வச்சிருக்க இந்த அரசாட்சிக்கு என்ன ஆகும், இந்த நாட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனையில உடனடியே அனார்கலியை கூப்பிட்டு கடுமையா எச்சரித்தாரு அக்பர். அனார்கலி எவ்வளவோ மருத்துவம் அவளை திரும்ப திரும்ப சந்திக்க வந்தான் சலீம். அந்த செய்தி மறுபடியும் அக்பரோட காதுகளுக்கு போக அனார்கலி கைது செய்யப்பட்டாள். சிறைச்சாலையில இருந்த அனார்கலியை தன்னோட நண்பர்களோட உதவியோட விடுவிச்சு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சான் சலீம். இந்த செய்தி அக்பருடைய காதுகளுக்கு வந்ததும் அக்பரோட இந்த கோவத்திற்கு ஒரு அளவே கிடையாது. கூடி சீக்கிரம் அக்பர் அனார்கலியை கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி கண்டுபிடிச்சா அவளோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சலீமோட நண்பர்கள்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட சலீமுக்கு ஒரு யோசனை வருது. 14 ஆண்டுகள் ராணுவ பயிற்சியில் இருக்கும்போது தனக்கு கிடைத்த நண்பர்கள் அத்தனை பேரையுமே ஒரு படையா திரட்டி அக்பரை எதிர்த்து போர் செய்ய போறான் சலீம். பேரரசர் அக்பரோட படைகளுக்கு முன்னாடி பெரிய பெரிய படைகள் எல்லாமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. இதுல இந்த சலீமோட சின்ன படையால என்ன பண்ண முடியும்? அந்த போர்ல தோச்சு போன சலீமை கைது பண்ணி சிறைச்சாலை வச்சாரு அக்பர். அடுத்த நொடியே அந்த நாட்டுல ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுது. அந்த அரசாணைப்படி அனார்கலி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அக்பரை வந்து சந்திக்கணும். ஒருவேளை அனார்கலி வரல அப்படின்னா சலீமுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். அனார்கலி பதுங்கி இருந்த இடத்துல அவளை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவளுக்கு அறிவுரை சொல்றாங்க, நிச்சயமா பேரரசர் அக்பர் சலீமை கொலை பண்ண மாட்டாரு, நீ தயவு செய்து போகாத அப்படின்னு. ஆனாலும் தன்னால சலீம் ஆபத்துக்கு உள்ளாக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேர் பேச்சையும் கேட்காம அக்பர் முன்னாடி போய் நின்னா அனார்கலி. சலீம் தான் உயிரோடு இருக்கணும், அவனுக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க நான் தயார்னு சொல்லி மரண தண்டனையை ஏத்துக்கிட்டா அனார்கலி. ஆனா அந்த தண்டனைக்கு முன்னாடி ஒரே ஒரு மாலை பொழுதுல மட்டும் நான் சலீமை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. அதற்கேற்ப அவ சலீமை சந்திக்க ஏற்பாடும் செய்யப்படுது. அவளை பார்த்த சந்தோஷத்துல சலீம் என்னெல்லாமோ பேசுறான். ஆனா அனார்கலியால ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா அனார்கலிக்கு நல்லாவே தெரியும் அதுதான் அவ சலீமை பாக்குற கடைசி நாள். காதல் மிகுந்த அந்த சந்திப்போட இறுதி கட்டத்துல தன்னோட கையினாலேயே சலீமுக்கு மயக்க மருந்து கொடுத்தா அனார்கலி. சலீம் மயங்கி விழ அதே இடத்துல வந்து கைது செய்து கூட்டிட்டு போனாங்க காவலர்கள். மயங்கி விழுந்த சலீம் முகத்தையே பார்த்துட்டு அந்த காவலர்கள் பின்னாடி போன அனார்கலியை கடைசியா லாகூர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்கு 2 பக்கமும் சுவர்கள் அமைக்கப்பட்டு ஒரு கல்லறை கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு மரப்பலகைகளை அனார்கலியோட 2 கைகளையும் கட்டி அந்த மரப்பலகையை அந்த குழிக்குள்ள இறக்குறாங்க. குழி பயங்கர இருட்டு, மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கு. அனார்கலி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு செங்கலா அந்த கல்லறைக்கு மேல எடுத்து வச்சு மொத்தமா அதை மூடுறாங்க. கடைசியா மூச்சு விட கூட முடியாம கல்லறையில சித்திரவதை அனுபவிச்ச அனார்கலி அந்த கல்லறைக்கு உள்ளேயே இறந்து போறா. அடுத்த நாள் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச சலீமுக்கு அனார்கலியோட மரண செய்தி சொல்லப்பட்டுச்சு. அதை கேட்டதும் லாகூருக்கு உடனே ஓடி போனா சலீம். அந்த கல்லறையோட பக்கத்துல கூட போகாத மாதிரி காவலர்கள் அதை முச்சுக்கிட்டு இருந்தாங்க. தூரத்திலேயே மண்டிட்டு உட்கார்ந்து அழுதான் சலீம். அப்போ சலீம் சொன்ன வாசகம் தான் இது, இந்த இடத்தில் தான் என்னுடைய காதலி உறங்குகிறாள். என்னுடைய காதலின் முகத்தை இன்னொரு முறை நான் பார்ப்பதற்கு அல்லாஹ் கருணை காட்டினால் நான் இறந்த பின்னும் கூட அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு பல வருஷம் கழிச்சு அக்பருடைய மரணத்துக்கு பின்னாடி சலீம் தான் பேரரசர் ஆனாரு. பல போர்கள்ல வீரமிகுந்த அரசனா இருந்து திறம்பட ஆட்சி நடத்தினதுனால சலீமுக்கு ஜஹாங்கீர் அப்படிங்கிற பெயரு வழங்கப்பட்டுச்சு. இந்த ஜஹாங்கீருக்கு திருமணம் நடக்குது, குழந்தைகள் பிறக்கிறாங்க, நாட்களும் கடந்து போச்சு. எல்லாருமே அவர் அனார்கலியை மறந்துட்டாரு அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா தன்னுடைய இறுதி நாட்கள்ல மரண படைக்கல அவர் கடைசியா சொன்ன வாசகமும் அனார்கலி அப்படிங்கிறது தான். இப்படிதான் இந்த சலீம் அனார்கலியோட காதல் கதை முடிவடையுது.